ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, காலையிலிருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா பிரச்சனை பிரச்சனை நினச்சி ஏதோ உனக்கு தலைவலியா இருக்கேன்னு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ, அதை தீர்த்து உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் அவசரமாக உன்னிடம் இந்த சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன் என் செல்லமே. உன் எதிரியை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் உன் மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரியாகிய உன்னுடைய ஆசைகளை முதல்ல ஜெயிக்க பழகு. அடுத்தவன் எதிரிங்கிறதெல்லாம் வெளியில, உன் மனசுக்குள்ளேயே உனக்குள்ள சில தீய எண்ணங்களும் சில பேராசைகளும் இருக்கும்போது அதை ஜெயிச்சுட்டு அப்புறமா உன்னுடைய வேலைகளை செய்யும்போது எதுவுமே உனக்கு பிரச்சனையாக இருக்காது. இப்போது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் மூல காரணமாக உன்னுடைய ஆசைகள் தான் இருக்குதுன்றத நீ நல்லா யோசிச்சு பார்த்தீனா நிச்சயமாக உனக்கு புரிய வரும். எதிரிகளை வெல்பவனை விட தன்னுடைய ஆசைகளை வெல்பவனை தான் நான் தைரியமானவன் நினைக்கிறேன். நீ எப்போதும் தைரியசாலியாக அனுபவமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றங்களையும் உனக்கு கொடுத்து இந்த சமூகத்துல உனக்கு ஒரு நல்ல மதிப்பையும் வரவழைக்க போகிறேன். அதற்கு முன்பாக உன் மனசுல இருக்க இந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் துரத்தி அடிக்கணுங்கிறதுக்காகவும் உன் மனசுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்காகவும் தான் உன்கிட்ட பேச வந்தேன். எப்போவுமே வாழ்க்கையில அடுத்தவங்க சொல்றதை கேட்டு உன்னை நீ அவமானமாக நினைக்க கூடாது. வாழ்க்கைங்கிறது அந்தந்த நேரத்தில் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே தவிர எதுவுமே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நிலைக்க போகிறதும் கிடையாது. எல்லார் மனசுலையும் நீ பேசினதும் நீ செஞ்சதும் உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளும் ஞாபகம் இருக்க போகிறதும் கிடையாது. அவ்வப்போது அந்தந்த நேரத்தில் வாழ்க்கையை அப்படியே பார்த்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க கேட்க முடியாத அளவுக்கோ அல்லது அடுத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கோ நீயும் எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு உன் வருத்தத்தையும் வேதனையும் உனக்குள்ளேயே சுமந்து கொண்டிருக்கிறாய். இனிமேலாவது அது எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த விஷயந்தான் உன் மனசுக்கு பாரத்தை கொடுத்து உன்னை பாடாப்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். இனிமேலாவது உன் மன சுமைகளையெல்லாம் ஏற்கக்கூடிய தாயாக நான் இருப்பேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உன் மனபாரத்தை என் மேலே இறக்கி வச்சிட்டினா இந்த வராகி அம்மா உனக்காக அத்தனையும் சரி செய்திடுவேன் என் செல்லமே. நீ எப்பவுமே உண்மையவே பேசும்போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற கவலையே உனக்கு அவசியமில்லை. எப்போதும் உண்மையை பேசு. எப்போதுமே எல்லாருக்கும் நல்லதை செய். உன்னால ஒருத்தர் கெட்டு போனாரு அழிஞ்சு போனாங்கன்னு இருக்கவே கூடாது. உன்னுடைய நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் உன்னுடைய செயல்களை உனக்கு செய்ய வைக்கும். நீ எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சிந்திச்சு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை தானாகவே மாறிவிடும் என் செல்லமே. சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அன்போடு பழகக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை போல ஆட்கள் தான் இப்போது இந்த கலியுக காலத்துக்கு தேவைப்படுறாங்க. அதனால தயவு செஞ்சு உன் குணத்தை மாற்றிக்காத. இதே போல் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் அன்போடு இருந்துவிடு. சில அடிமைகள் தான் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஆனால் அந்த பொறாமை மூலமாகவே அவர்கள் அழிந்து போவார்கள் என்பது இன்னொரு விஷயம். பொறாமப்பட்டவன் அந்த பொறாமை தீயிலேயே வெந்து அழிந்து போவான். நீ எப்போதும் அன்போடு அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த பிரபஞ்சத்தை பற்றி உனக்கு தெரியாது. நீ மட்டும் உறுதியா நம்பிக்கையா நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தீனா இந்த பிரபஞ்சத்தின் எந்த மூலையில் இருந்தாவது நீ எதிர்பார்த்த நல்லது உன் வாழ்க்கையில உன்னை தேடி வந்து நடந்துடுவேன் செல்லமே. வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது ஐயோ பிரச்சனை வந்துடுமோ, ஏதாவது தடை வந்துடுமோ, தடங்கள் வந்துடுமோன்னு தடையை தேடி தேடி உன் நேரத்தை வீணாக்காதே. ஒருவேளை நீ செய்யக்கூடிய காரியங்களில் தடையே இல்லாமல் கூட இருக்கலான்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா என்ன? நீ எதை செஞ்சாலும் அதை தடையாகவும் பிரச்சனையாகவும் தடங்களாகவுமே ஆக்குறது தான் எனக்கு வேலை நினச்சிக்கிட்டு இருக்காத. நீ மட்டும்
நம்பிக்கையோட, எந்த பிரச்சனையும் வராதுன்னு உறுதியோட ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுதான் பாரு. கண்டிப்பா எந்த தடங்களும் இல்லாம உன்னால நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கைனா வாழ்வும் தாழ்வும், பெருமையும் வீழ்ச்சியும், மகிழ்ச்சியும் துயரமும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஏதாவது ஒன்று வந்துட்டனாலே நீ உடனே அதே இடத்துல சோர்ந்து உக்காந்துடக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில தாழ்வு வரும்போது அடுத்து உயர்வை அடைவோம் என நம்பிக்கையோடு வேலை செய்யணும். வாழ்க்கையில உன்னை பெருமைப்படுத்தும் போது அந்த பெருமையை நினைச்சு மேலே ஏறி தலைக்கு மேலே உக்காந்துக்காம பொறுமையாக இருந்தினா வீழ்ச்சி வந்தாலும் அதை தாண்டி உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கைனா இன்ப துன்பம் துக்கம் துயரம் சந்தோஷம்னு எல்லாம் கலந்துதான் இருக்கும்னு நான் உனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ மட்டும் ஒரு சின்ன பிரச்சனையோ துன்பமோ வந்துடுச்சுன்னா உடனே அங்கேயே நின்றுடுற. இனிமேலாவது எதுக்காகவும் எங்கேயும் சோர்ந்து நின்றுடாத. அடுத்தடுத்து எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா வாழ்க்கை சொர்க்கமயமாக மாறுமேன் செல்லமே. வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிறதுக்கு பணம் மட்டும் காரணம் கிடையாது. ஆனால் நரகமாக வாழ்க்கை ஆகிறதுக்கு பணம் இல்லைங்கிற ஒரே காரணமாகத்தான் இருக்கும். காசு பணம் மட்டும் இருந்துட்டா வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை நினச்சபடி செஞ்சுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் காசு பணம் இல்லாதவங்க வாழ்க்கையை நரகமாக வாழ்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். காசு பணங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் நினச்ச காரியத்தை நடத்தி கொள்வதற்கான ஒரு தடையாகவும் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் இந்த சாதாரண அற்ப பணத்திற்காக உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ அற்புதமாக வாழும்படி நிச்சயமாக செய்வேன் என் செல்லமே. நீ எனக்காக உண்டியல்ல காணிக்கை செலுத்துறதுக்கு பதிலாக பசியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வயிறார உணவு வாங்கி கொடுத்தீனா அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வராகியம்மா உன் காசை வச்சு நான் என்னத்தை வாங்கி அனுபவிக்க போகிறேன்? எனக்கு தேவையில்லாம் என் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வயிற்று பசியோடு இருக்கும்போது, இன்னொருத்தர் சந்தோஷமாக ஏராளமாக சாப்பிட்டு மிச்ச உணவை கீழேயும் தூக்கி போடுறத என்னால் ஏற்றுக்க முடியாது. உனக்கு போக மிச்சத்தை நீ சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை உன்னுடைய செல்வத்தில் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால எந்த விதத்திலும் உனக்கு எதுவும் குறைஞ்சு போயிடாது. நீ கஷ்டப்படவும் மாட்டாய் என் செல்லமே. ஒருத்தருடைய பசியை போக்கிட்டேன், அன்னதானம் செஞ்சுட்டேங்கிறதுக்காக உன்னுடைய வேலையும் கடமையும் முடிஞ்சு போயிடாது. முடிஞ்ச அளவுக்கு உன்னால் யார் வாழ்விலும் துன்பம் வராமல் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக செய்ய பழகு. நாக்குங்கிறது சாப்பாடை நல்லா ருசியாக சாப்பிட்றதுக்காக மட்டும் நான் கொடுக்கல. பேச்சு தவறான வார்த்தைகளாக வெளிவரும்போது அந்த நாக்கை குறுக்காக போட்டு தடுத்து நிறுத்தி பேச்சில் கவனம் செலுத்துறதுக்காகவும் தான் அந்த நாக்கை வாயில் ஒரு தடுப்பானா நான் வச்சுருக்கேன். நாக்கை பயன்படுத்தி தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து விடு. நீ பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் தரதா இருக்கணுமே தவிர, ஆறுதலாக இருக்கணுமே தவிர, யார் மனசையும் கஷ்டப்படுத்துவதாகவோ யாரையும் வருத்தப்படுத்துவதாகவோ இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ எப்பயுமே நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியத்தோடு கூடிய நல்ல பிள்ளையாக, நல்ல விஷயங்களை பேசக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல விஷயம் நடக்கும்போது அதை நல்லா ரசித்து வாழ்க்கையை அனுபவிச்சுக்கோ. கவலை இருக்கும்போது மூளையில் முடங்கி உட்காந்து சோர்ந்து அழுகக்கூடாது. நீ கவலையாக இருக்க, உன் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா யார் வார்த்தைகள்லையே வாக்கியமாக அழகாக உன் வாழ்க்கையை மாற்றுவாங்களோ, வார்த்தைகளே யார் மருந்து போடுவாங்களோ, உன் மனக்காயத்தை மருந்து போட்டு வருடி கொடுப்பாங்களோ அப்படிப்பட்டவர்களிடம் பேசு. கவலையாக இருக்கும்போது சோர்ந்து போகக்கூடாது, அழுகக்கூடாது. அதுக்கு பதிலாக உன் மனசுக்கு பிடிச்சவங்களோட நீ பேசும்போது அல்லது உன் மனசை மகிழ்ச்சியான விதத்தில் மாற்றுவதற்காக நல்ல இசைகளையும் பாட்டுகளையும் கேட்கும்போது அது நிச்சயமாக உன் மனசையே மகிழ்ச்சியானதாக உற்சாகமானதாக மாற்றிவிடும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அயோக்கியர்களாகவும் முட்டாள்களாகவும் இருக்கும்போது ஒரு சில நல்லவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்லவர்களில் ஒரு ஆளாக என் அன்பு பிள்ளையான நீ இருக்கிறதால தான் உன் நல்ல மனசுக்காக, உன்னுடைய உயர்வான லட்சியங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக
உன்னுடைய சிந்தனைகளை ஆக்கிரமிச்சுக்கிற வந்திருக்கேன். உன் சிந்தனைகள் முழுவதையும் நான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு உனக்குள்ள நல்ல சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உருவாக்கி அதன் மூலமாக உனக்கான நல்வாழ்க்கைய நான் தருவேன் என் செல்லமே. பொய்யுங்கிறது ஒரு மனுஷனை நிம்மதியாக வாழ விடாது. உண்மைங்கிறது ஒரு மனுஷனை நிம்மதியாக சாக விடாது. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கு. நீ உனக்கு தைரியம் சொல்லிக்கலாம், உனக்கு ஆறுதல் சொல்லிக்கலாம், உனக்கு நீயே தன்னம்பிக்கையை கொடுத்துக்கலாம். உன்னுடைய திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிச்சுக்கவும் முடியும் என் செல்லமே. எப்போதுமே என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த விஷயத்திலும் யார் முன்னாடியும் தோக்க விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் எப்போவுமே உனக்கு துணையாக உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். நீயும் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு சுயநலத்தோடு யோசிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட உன்னால் முடிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லாருக்கும் செய்ய பழகு. எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்பாகவும் பல முறை அதை நல்லா யோசிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சினா எந்த விதத்திலும் உனக்கு அதில் பிரச்சனையும் வராது, நிம்மதியும் போகாது. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறமா யோசிக்க கூடாதே தவிர செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு கால் இறங்குறதுல அந்த களத்தில் இறங்குவதில் தவறே இல்லை என் செல்லமே. ஒரு விஷயத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கிறது இன்னொரு அனுபவத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற அனுபவத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டு இதை எப்படி நம்ம சரி செஞ்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை விட உன் திறமை மதிக்கப்படுவது என்பது நல்ல விஷயம்தான். உன்னுடைய திறமைகளை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படியும் அதற்கேற்றாற் போல உனக்கும் வெற்றி கிடைச்சி எல்லாரும் உன்னை பாராட்டும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு அருள் செய்ய போகிறேன். இந்த உலகம் மிக மோசமான உலகமாக சுயநலவாதிகளும் பொய்யான மனிதர்களும் போலியான நடிகர்களும் எல்லாரையும் ஏமாத்துறவனாவும் திருடுறவனாவும் கொள்ளையடிக்கிறனாவும் காமம் கோபம் மோகம்னு எல்லாமே கெட்ட குணம் கொண்ட மனிதர்களாகவும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட இந்த உலகத்தை மாற்றணும்னு நீ ஆசைப்பட்டினா முதல்ல நீ உனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வா. எல்லா மனிதர்களும் வலைத்தளம் இணையம் அது இதுன்னு அவங்கவங்க என்னவோ நல்லவங்க மாதிரி 1000 கருத்துக்களை வெளியிடலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்கவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே. முதல்ல மாற்றத்தை உனக்குள்ளேருந்து ஆரம்பி. அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறைய ஆராய்ச்சி செஞ்சு அடுத்தவனை திட்டுவதற்கும் தூற்றுவதற்கும் முன்பாக உன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ளவும் உன்னுடைய செயல்களிலும் சிந்தனைகளும் இருக்கும் கெட்ட எண்ணத்தையும் அழுக்கையும் அகற்றவும் முதல்ல தயாராய்க்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதனும் சுத்தமானவர் கிடையாது, எந்த மனிதரும் நல்லவர்களும் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் மனசாட்சி உங்களை பற்றிய நல்லது கெட்டதுகளையும் உண்மையும் அப்பப்போ எடுத்து சொல்லி காய்ச்சிக்கிட்டு தானே இருக்கு. நீ எப்போதுமே என் பிள்ளையாக, உண்மையான பிள்ளையா, நேர்மையான பிள்ளையா, ஒழுக்கமான பிள்ளையா, சுயநலமில்லாத பொதுநலத்தோடு சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். உனக்கான நல்ல வருமானத்தை கொடுத்து துக்கமே இல்லாத நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து சந்தோஷமா வாழ்க்கையை அழகாய் வாழும்படி செய்ய போகிறேன். நீ எப்போவுமே இந்த உலகத்தின் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. யதார்த்தம் ஒரு பக்கம் இருக்கும்போது நீயாகவே கற்பனையில் கனவுகளில் உன் வாழ்க்கையை வாழாதே. இந்த உலகம் யதார்த்தத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக மாறிடுச்சு. பொய்யான விஷயங்களையும் போலியான விஷயங்களையுமே பெருசு நம்பி வாழக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிட்டீங்க. இனிமேலாவது யதார்த்தத்தை பற்றி சிந்திக்கவும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் முயற்சி செய். முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் இருப்பதை தவிர்ப்பது தான் நல்லது. முன்பெல்லாம் தனிமையில் இருந்தால் வாழ்க்கை எப்படி ஜெயிக்கிறது, முன்னுக்கு வர்றது அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போதெல்லாம் தனிமையில் இருக்கிறதுக்கு பதிலாக அதையும் இதையும் பார்க்கறது, தேவையில்லாத நேரத்தை செலவழிக்கிறதுன்னு தேவையற்ற விஷயங்களில் மனிதன் தன்னை புகுத்தி கொள்கிறான். தனிமைங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணுமே தவிர தேவையற்ற பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்தக்கூடிய வீணான நேரமாக இருக்கக்கூடாது என் செல்லமே. எப்போவுமே எந்த விதத்திலும் நீ யாருக்கும் சளைத்த பிள்ளை கிடையாது. அதனால் உன்னை நீயே பலமான ஆளாக நினச்சிக்கோ. உன்னை நீயே தைரியசாலியாக, உன்னை நீயே ஜெயிக்கக்கூடிய வெற்றியான பிள்ளையாக நினச்சிக்கோ. உன்னை நீயே பலவீனமாக மட்டும் நினச்சினா
அது மிகப்பெரிய பாவம். எப்போ நீ உன்னை பலவீனமாக உணர்கிறாயோ அப்போதே வாழ்க்கையில தோக்க ஆரம்பிச்சிடுவ. நீ தோக்குறதுக்காக பிறந்த பிள்ளை கிடையாது. நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ ஜெயிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டத்தை விட அந்த கஷ்டத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவம் தான் சிறந்தது. துன்பமயமான காலங்களிலும் துயரமான காலங்களிலும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கையை இன்பமயமாக வாழ முயற்சி செஞ்சினா நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்.